பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு கூப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் என்னமோ, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறது கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலான்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னென்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து போனதுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே, அதுக்கு என்னென்னா, சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல. என்னென்னா, ஏமாறுறவங்க இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா, இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்புல. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லோரும் பண்ணுறத வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா, ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாள் ஆக்கிடுவேன். அது எனக்கு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டா உங்களை கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாள் ஆக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் கோபம் வருமில்ல.
இல்லை என்ன நீ முட்டாளாக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாளாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டால் நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. சரி 100 ரூபாயை நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி, எப்படி நீ 2 நிமிஷத்தில் என்ன முட்டாளாக்கு பார்க்கலாம் அப்படின்னா, உடனே அவன் சொன்னால், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம், முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா, பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிளில் எடுத்து வைன்னு சொல்லிட்டு, மீன் மச்சம். உடனே பேண்ட்டை கழட்டிட்டு பாரியா முன்னாலேயும் பாரு பின்னாலேயும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னா, என்ன அப்படின்னா, இல்லை வந்துன்னுமே மேனேஜரை வந்து பேண்ட்டை கழட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துக்கு பண்டையை கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பாட்டுருக்காங்க பாருங்கள், அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான், அப்போ எங்களோட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சுளா அவங்களுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி, சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்துட்டு பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண, திடீர்னு பார்த்தா பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம்னு ஒருத்தர் கத்துனா, எல்லோரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா, அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன, அவங்க பேக் காணும். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க. அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா, யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, டப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா, அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பில்ல, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரின்ட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம். எல்லாருமே டூரை ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான், போகலான்னா இது ரெண்டா சார் நான் கெலுசு சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்றனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னையுமே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னா, ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். என்னடா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா,
எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன். ஒன்று 50 பைசானா ரூபா 50 பைசா அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ரூபா 50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே கலபலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துன்னுமே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்றோம். இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று போச்சு. சென்சாருக்கு போனேன். சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க. நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தானே அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது, ஏன்னா பாக்கியாக எழுதுறது படிக்கிறதுல வரும் சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அதை வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி எடுத்து துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டியோடு வருவான். வந்தால் ஒரு பிராமணால் கபேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணால் கபே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோன்னு. அப்புறம் இட்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறான், அது ஏதோ ஒரு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா, அதெல்லாம் 3 ரூபா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்கார்ந்த உடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனேயுமே அந்த பந்தாவா காமிச்சிக்கணும் முதல்ல இவர் என்ன வாங்க வந்திருக்கான்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காண்டிருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்பில் வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியான்னா? ஆமாம் அப்படின்னுது. அப்போ சர்வர் வந்தா, என்னென்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன். குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா. குழந்தைய திரும்பி பார்த்தா, குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கும், நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு தான், பில்லு கொண்டு தண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான். இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன். இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா? எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி அது யார் கூட வந்த? உடனே வடிவேலு கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தான்னு. இவன் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னு. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன் ஒருத்தன், அவன் வந்து
என்ன என்ன அங்கே சத்தம் என்னென்ன பாருங்கள், குழந்தைய கூட்டு வந்தா இட்லி வாங்கி கொடுத்தேன், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்போ கேட்டேன், எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன? இதே வேலையாக சுற்றுறானுங்க. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான், நிறையா வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேன். இந்த ஹோட்டலில் அப்படி தானே, ஏய் மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க, இருறா உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, தொலை துடு, நான் காசு கொடுத்துறேன்னா அந்த குழந்தைய பார்க்குறேன். அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா பில்லை கொடுத்தா 9. என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற? இப்போ தானே 6 ரூபா சொன்னேன். நான் 2 இட்லி 1 காஃபி, குழந்தை 2 இட்லி 1 காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னா பார்சலுக்கு யார் கொடுப்பாண்ணா? பார்சலை யார் தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேரம் வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது, ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா? ஏதோ அந்த எழுச்சி வாய் தான் கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல், நல்ல அம்மா நல்ல குழந்தைய பெற்று வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வான்னா. இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்களா பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேராக கடைக்குள்ளே போன கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு, என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னான் அந்த பொண்ணு, மத்தியானம் இதே வேலையை, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது? தெரியும்ண்ணா. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன? எனக்கு தேவை காசு தானேயா, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா, ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா, டீயும் வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன். அப்படி பாட்டு சாப்பிட்லான்னு போகும்போது சாதாரண ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, நின்னது. டப்புன்னு வடிவேலியே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா, வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான். ஓ செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்குன்னு. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தான், பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன என்ன? இல்லை பசிக்குது சாப்பிட்றேன். ஏடா பசிக்குது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதாண்டா, ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன இழிச்சு வாய் நினச்சேன்னா உடனே அவன் சைக்கிளை பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு, பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போவோம் அப்படின்னா. அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டில் போயிட்டான். என்ன முழிக்கிறான் அவன், என்னையே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது, அவன் ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானே என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது, நான் சாவி வேணலாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிள், சாவி யார் வச்சுருக்கானோ அவனைத்தானே குடிப்பானே கிறகத்தைன்னு சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்கே வந்து நீ சாவி எடுத்த சைக்கிள் திறந்தான். அவன் பாட்டில் போனான். யோ திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான் என்னென்ன? இல்லைங்க முன்னால் வந்தாலும் விட்டாமா, அவனை இவனு கூப்பிட்டு பாருங்க, 2 பேரும் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருங்க, 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க. இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி அப்புறம் பார்த்தான், நம்மளை ஏமாற்றினாங்க, நம்மளும் ஏமாத்த தவிர்த்து வேறு சான்ஸே கிடையாதுன்னு. 2 பேர் தான் இருக்குது, நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டார். நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக
அதாம்மா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட இந்த மீனா சொல்லும்போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.